குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் மனதின் ஆய்வுகள் எந்த அளவுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தவசுவடுகள்லையும் சரி, தினம் ஒரு சுவடுகள்லையும் சரி, தினம் ஒரு பகுப்பாய்வுலையும் சரிங்க, எல்லாத்தையும் நம்ம பல வகையில் பகுப்பாய்வு செய்தும் அதனுடைய விளக்கங்களையும் சரி, மனதினை எப்படியெல்லாம் கையாள வேண்டுங்கிறத பற்றியும் பல சுவடுகளில் வெளியிட்டிருக்குங்க. ஆனால் யாரெல்லாம் இதனுடைய சுவடுகளின் அடிப்படை நாதம் எப்படி இருக்கணுங்கிறதுலேருந்து இன்னும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கிட்டு இதனோடு நீங்கள் பயணிச்சிங்களோ அவங்க எல்லோருக்கும் ஏற்பட்ட மாற்றம் எப்படி இருக்குங்கிறதுக்கு உங்களுடைய வேட்கை தாங்க மிகப்பெரிய காரணமாக இருக்க வேண்டியிருக்கு. நீங்கள் இதுவரை எதிலிருந்தெல்லாம் இந்த சுவடுகளின் விளக்கங்களை எடுத்துக்கிட்டீங்களோ அதனுடைய அடிப்படையை இதுவரை எங்கிருந்து கொடுக்கின்றோமோ அதையும் ஒன்றுபடுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்தில் நீங்கள் உங்கள் மனதுக்கு எந்த அளவுக்கு சுரம் கொடுத்தீங்க, மனதையும் உங்களால் எப்படி ஆள முடிஞ்சதுங்கிறதுக்கு, உங்களுள் நான் எப்படி வெளிப்படுகின்றங்கிறதுக்கும் நீங்களே முழு பொருளாக இருக்கலாங்க. ஒரு சிறு கதை கூட சொல்லி இதனோடு முடிக்கலான்னு கூட ஆசைப்படுறோங்க. ஒரு மனிதன் நீண்ட நாள் ஆசையாக ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டானாங்க. அப்படி நீண்ட நாள் ஆசையை அவன் எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டானோ அந்த ஊருக்கு அவன் பயணிக்கும் பொழுது இடையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தளர்வுகளும் சரி, அவனுக்கான தடைகளும் சரி, தயக்கங்களும் சரி, அது எப்படி இருந்ததுன்னு அவனிடம் கேட்ட பொழுது அதில் எது அவனுக்கு தடங்களாய், தயக்கமாய், தடையாய் இருந்ததுன்னு முதல் அவன் ஆராய எல்லா வழிகளையும் திரும்பி திரும்பி பார்த்தானாங்க. ஒரு வழியில் முள் இருந்துதான், ஒரு சில வழிகளில் கல்லும் பாறைகளுமாக இருந்ததாம், ஒரு சில இடங்களில் நீர்நிலைகள் மிகவும் சூழ்ந்து இருந்ததாம், சில இடங்களில் நெருப்பு ஜுவாலைகளோடு இருந்ததாங்க. சரி, இதெல்லாம் நம்மளுடைய பயணத்திற்கு தடையாக இருந்ததா அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது இதை விட அவனுடைய எண்ணமே இவை அனைத்தையும் கடக்க முடியுமான்ற மிகப்பெரிய தயக்கமும் தடங்களும் தான் அவனுக்கான தடையாக இருந்ததை அந்த இடத்துல அவன் புரிஞ்சுக்கிட்டானாங்க. இன்றைய நாளில் உங்களுக்கும் நான் எதற்கான காரணத்தில் தயக்கமாய் தடையாய் இருக்கின்றேன்? அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.